வானில் பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. இனி எந்த பொழுதும் என்னை விட்டு விலகாய் தேவா. இனி இமை பொழுதும் திருவடியில் சரணாகதியே இறைவா. இறைவா, இறைவா. சுவாசம் நீயே இறைவா. நேசம் நீயே தலைவா. என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாயோ தேவா. என் கண்ணீரும் மாயுமோ நாதா. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். திருப்பாடல் 128 2, 3 இறைவார்த்தைகள். இது நம் குடும்பத்திற்கான ஆசிர்வாதமான இறைவார்த்தை பகுதி. கடவுள் ஆண்டவருக்கு அஞ்சு வாழும் ஆடவரை இத்தகைய ஆசிர்வாதங்களினால் நிரப்புகின்றார். இந்த ஆராதனையில் பங்கு பெறும் எம் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை இத்தகைய ஆசிரியினால் நிரப்புவாராக. உன் உழைப்பின் பயனை நீ உண்பாயாக. இன்றைக்கு பல பேர் நன்றாக உழைக்கின்றார்கள். சொத்து, பணம், செல்வங்களை சேர்த்து வைக்கின்றார்கள். ஆனால் அதை ஆண்டு அனுபவிப்பதற்கான ஆயுளை இழந்து விடுகிறார்கள். எனவே நம் உழைப்பின் பயனை உண்ணும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும். உம் இல்லத்தில் கனிதரும் திராட்சை கொடி போல் உம் மனைவி இருப்பார். இது ஒரு பெரிய கொடை. நமக்கு அமையும் மனைவி அல்லது கணவன் சரியாக இல்லை என்றால் பொன், பொருள், வசதி இருந்தாலும் நிம்மதி இருக்காது. நல்ல கணவனாக மனைவியாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். இன்றைக்கு பல பேருடைய கவலையே பிள்ளைகள்தான். தன் அப்பா பேரை காப்பாத்தினா போதும், நம்ம குடும்ப மானத்தை வாங்காம இருந்தா போதும் என்பதுதான் பலருடைய ஏக்கமும் கவலையும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். எம்மை கைவிடாமல் காத்தருளும். ஆமீன்.